நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் எந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நம்ம ஈசிஆரில் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா சோலைங்கேஸ்வரி சிவன் கோயில் வந்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. குடமுழுக்கு விழா அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குடமுழுக்கு விழாவுக்கு வந்து போனால் ரொம்ப நல்லது, ரொம்ப நாளைக்கு கோயிலுக்கு போன மாதிரி அர்த்தம் நிறைய சொல்கிறாங்க. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அந்த தண்ணி மேலே அபிஷேகம் பண்ணுற தண்ணி வந்து மேலே பட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு கண் முன்னே கொண்டு வந்திருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் சந்தோஷப்படுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பீக்கர் திருப்பி வைங்க, மைக் நல்லா சவுண்ட் வைங்க.
ஆ கோயில் இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இன்றைக்கே முருங்கீரை பறிக்கலான்ற. அம்மா மொத்த இடத்துல கும்பிட்டுட்டு தான் வருமா. வேலி வேலி வைக்கிறான், வேலி வாங்கிக்கிறேன். போதும் தண்ணி வைக்க தண்ணி வைக்க கலசம் பெற்றுக்கொள்ளும் பக்தர்கள் யாகசாலை அருகாமையில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கலசம் பெற்றுக்கொள்ளும் பக்தர்கள் யாகசாலை அருகாமையில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சால் ஒண்ணு பெரிய ஆளடா உனக்கு சால் போட்டுருக்காங்க. உணவு அருந்திய பின்னர் சால் போட்டுருக்காங்க. ஏண்டா பிளேட் அனைத்தையும் நம்ம குப்பத்தொட்டியில் போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சால் வலி போட்டு வராங்க. லைன்ல நிக்கிறேன் சாப்பாட்டுக்கு. ஸ்கூல்ல போறாங்க. சரி அவர் போட்டு அவரு காசு வாங்கிட்டாங்க சொல்லிட்டு சொல்ல போயிட போறாங்க. இங்க ஏறி சேரும் போட்டு காசு வாங்கிட்டாங்க. அங்கே உள்ள சண்டையா அவங்க சாலை கொடுத்துருக்காங்க. ஒரே சாப்பாடு தானே? ஒரே சாப்பாடு. கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கும் பக்தர்கள் யாகசாலை அருகாமையில் வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்ன ஓட்டுற பையில ஜூஸ்லாம் கொடுத்தாங்களா? சாப்பாடு
ஜூஸே அவ்வளோதான் ஜூஸே அவ்வளோதான் ஆனால் 20 ரூபா சாப்பாடுக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸு. என்ன சாதம்? லெமன் ரைஸு, வெஜிடபிள் பிரியாணி, புளியோதரை, கேசரி, தயிர் சாதம், சாம்பார் சாதம். புளி சாதம் சூப்பராக இருக்கு. சாம்பார் சாதம் சாம்பார் நல்லா இருக்கு. சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் பிரிஞ்சு தான் இது சூப்பராக இருக்குது. பெரிய மாப்பிள்ளை மாதிரி இருக்கும். வந்ததுல பெரிய மனுஷன் சொல்லி எனக்கு சால்வ் போட்டு விட்டுருங்க. ஊறுகாவா? உங்களுக்கு எல்லாம் வைப்பாங்க கோயிலில் வந்து. அடுத்த ஐஸ்கிரீம் ஊறுகாய், மோர் மிளகா, அடுத்த ஐஸ்கிரீம் வேறு சாப்பிடணுமா? ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லாமே செம்மையாக இருக்கு. என்னது? பிரிஞ்சு தயிர் பச்சடி வைக்கல. உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து உங்களை காரி துப்ப போகிறாங்க பாரு. லாஸ்ட்டு தான் ஸ்வீட் சாப்பிட்ணும். ஏன்னா அப்போ தான் வந்து மற்ற சாப்பாடுலாம் சாப்பிட முடியும். சாப்பாடு எங்கே போனாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னடா சாப்பிட்டியா? ஜானி உங்கள் பிளேட் காமி. நிறைய சாப்பிட்றல. ஸ்வீட் யாருக்காச்சும் வேணுமா? வேணாம். ஓ ஆமா இந்த சீட் தான் போனோம்ல, நம்ம இந்த சீட் தான் வந்தோம். ஓகே வாங்க. என்ன ஐஸ் ஆட போறீங்களா? ஆமா ஐஸு பொம்மை. பொம்மையா? எனக்கு துப்பாக்கி பப்பா பாரு பொம்மை. துப்பாக்கியில் அம்பு சுடுறதுமா? யார் மேலே சுட போற? யார் கண்ணை குத்த போற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாமாம்மா. போ அப்பா கூட போ நீ போ. எனக்கு 40 ரூபா குல்ஃபி. எனக்கு 40 ரூபா குல்ஃபி கொடு. 40 குல்ஃபியா? 50 ரூபா. அது இது எவ்வளோமா? அது இது 40 ரூபா. 50 ரூபா கொடுத்தால இப்போ 3மே 40 ரூபா. நான் தான் 20 வாங்கினேன். காசு கூட ₹140 ரூபா. அன்றைக்கி நான் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அது காசு அதில் ஐஸ்கிரீம் விற்பீங்க. ஆனால் சாப்பிட மாட்டீங்களா? இல்லை